மும்மொழி எங்களுக்கு கொள்கை இல்லை, இருமொழி கொள்கைன்னு இன்னைக்கே சட்டசபையில் நம்ம கவர்னரே வாசித்துட்டு போயிட்டாரு, உரையே வாசித்திருக்காரு. ஆனா உருது மொழி சொல்லி கொடுக்கீங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே அரசாங்க சம்பளத்திலேயே நம்மளுடைய வரி பணத்திலேயே சொல்லி கொடுக்குறீங்க. பொட்டு வச்சுட்டு போகக்கூடாது, கயிறு கட்டிட்டு போகக்கூடாது ஸ்கூலுக்குன்னு நீங்களே அறிவிக்கிறீங்க. ஆனா லயோலா காலேஜில் ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திரத்துக்கு வேண்டி போராடலை. சொல்லக்கூடியது யாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவன். இந்த கும்பல் சொல்லிட்டு கிடக்கு. டாக்டர் அம்பேத்கர் ஏன் சுதந்திரத்துக்காக போராடல? டாக்டர் அம்பேத்கர் சுதந்திரத்துக்காக போராடினார்னு இவங்களை யாரையாவது சொல்லுங்க. அவர் போராடல. ஏன்? காரணம் கேளுங்க. இவங்க ஓட்டு போட்ட மக்களை 1% கூட நம்ம திட்டுறதுக்கோ அவங்கள குறை சொல்றதுக்கோ அருகதே கிடையாது. நீங்க இன்னும் ஒரு ஆளை அண்ணாமலை நிப்பாட்டிட்டு ஓட்டு போடலன்னு நீங்க இன்னைக்கு கேட்கலாம். நம்ம தான் நிப்பாட்டவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், அப்புறம் வந்து விஜய், முடிஞ்சு போச்சு. சீமானு 10-15 வருஷமா கிடந்து அவரு ஒன்றும் தேராதுன்னு முடிவாகி போச்சு. மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க 4% போய் நிற்கிறாரு. அதனால அவரு வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்னொன்று அது ஒரு குடியார, அது தான் உளறிட்டு கிடக்குங்கிற மனநிலைக்கு மக்களே வந்துட்டாங்க. இந்து அறநிலைத்துறைக்கு 1959 கணக்குப்படி இந்து அறநிலைத்துறைக்கு 5,20,000 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்போ 3 லட்சம் ஏக்கர் கூட இல்லை. பாக்கியெல்லாம் எங்கே போச்சுது? அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல, கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல. அதை மீட்கிறதுக்கு ஏதாவது இந்த ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் இதை பண்ண போகிறோன்னையாவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஆட்சியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் முதலாவது இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து அவரும் சொல்லிட்டார், நாங்கள் வச்சிருக்க திட்டத்தை அப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, மகளிர் விடியல் பேருந்து அப்படியே விடிஞ்சுக்கிட்டே போகுது. விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இந்த தமிழ் தேசியமும் திராவிடம் தான் எனது இரு கண்கள்னு சொன்னாரு. ஆனா இவர் தேசியத்தை பத்தி பேசவே இல்லைல்ல. சுதந்திர போராட்ட வீராங்கன்னு சொல்லி தான் வேலுநாச்சியாரை கொண்டு போய் வச்சார். சுதந்திர போராட்ட வீராங்கன்னு சொல்லி தான் கடலூர் அஞ்சலி அம்மாவை கொண்டு போய் வச்சார். ஆனா ரூம்ல இருக்கக்கூடிய போட்டோ என்னது? ஈவேராவுடைய போட்டோ. நேர்மையான ஆட்சி நடத்த போறேன்னு சொல்றாரு. காமராஜர் ஆட்சி தானே நீங்க நடத்த தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி தானே, அது காங்கிரஸ் ஆட்சியாவே இருந்துட்டு போட்டு. ஆனால் காமராஜர் ஆட்சி, அவர் அந்த மனிதர் தானே நேர்மையான ஆட்சி கொடுத்தாரு. அப்போ அவருக்கு போட்டோ தானே நீங்கள் அங்கே தொங்க விடணும். அப்போ வெள்ளைக்காரனுக்கு எவன் காலை கழுவி குடிச்சானோ அவன் போட்டோ தான் வைப்பேன்னு நிற்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக சுதந்திரம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவனை தான் எங்களுடைய ரோல் மாடல்னு வைக்கிறீங்க, சித்தாந்த தலைவர்னு வைக்கிறீங்க. என்ன செய்வீங்க? இதில் ஒரு சின்ன துணுக்கு செய்தின்னு சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திரத்துக்கு வேண்டி போராடலை. சொல்லக்கூடியது யாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவன். இந்த கும்பல் சொல்லிட்டு கிடக்கு. டாக்டர் அம்பேத்கர் ஏன் சுதந்திரத்துக்காக போராடல? டாக்டர் அம்பேத்கர் சுதந்திரத்துக்காக போராடினார்னு இவங்களை யாரையாவது சொல்லுங்க. அவர் போராடலை. ஏன்? காரணம் கேளுங்க. இவங்க இன்னைக்கு வரைக்கும் கேளுங்க, கிடைக்காது. காரணமே கிடைக்காது. சுதந்திரத்தை பற்றி அவர் கவலைப்படல, போராடவும் இல்லை. சுதந்திரத்துக்கு அவர் போராடலை. நான் படித்ததில் அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன இவர் ஏன் போராடலை. நான் போராடல. இவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்க அப்படியே. அந்த சுதந்திரத்தை விட இந்த மக்களுடைய நீ அந்த சுதந்திரத்தை வாங்கினா தானே நீங்க இந்த மக்களுடைய சுதந்திரத்தை பத்தி பேசவே முடியும். வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருந்துட்டு நீங்க அடிமையா இருந்துட்டு நீங்க எப்படி நீங்க வந்து சுதந்திரமா மூச்சு விட முடியாத நிலைமையில இருந்துட்டு நீங்க என்ன சுதந்திரத்தை பத்தி பேசுவீங்க? எதுவுமே பேச முடியாது. அப்ப அந்த சுதந்திரத்துக்காக வேண்டி அன்றைக்கு இருந்த ஒரு முக்கியமான தலைவர் தானே ஏன் போராடலை? கேளுங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு. இவங்க எல்லாம் ரோல் மாடல். தமிழகத்தில் உங்களுக்கு யாருமே கிடைக்கல. வாஞ்சிநாதன் உங்களுக்கு கிடைக்கல. வாஞ்சிநாதன் மற்ற மாதிரி அந்த காமராஜர் மாதிரியான ஆட்களை நீங்கள் உங்கள் ரூமில் கூட போடுறதுக்கு அருகதை இல்லாத ஆட்களாக இருக்காங்க. டக்கனுக்கு ஒரு நினைவு, அவருக்கு பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறது கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கல. சிம்பிளாக பார்க்க முடியுது, ஃபோட்டோலாம் போட முடியுது. எப்படி? அதே தான் திராவிடியா மாடல் 2.0. இதுவும் விளங்க போக பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்குள்ளால இவங்களை திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். திருத்திக்கிட்டாங்க, எல்லாரும் ஒரு மாற்றம் வரும். நான் கூட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன், ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தான் வேணும், இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறத ரொம்ப நாளாக நான் பேசிக்கிட்டே வருவேன். ஆட்சி மாற்றங்கிறது திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அரசியல் மாற்றங்கிறது இவங்க இல்லாமல் இன்னொரு மாற்றம் வரணும். வந்தால் தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன். ஆனால் வந்திருக்கு. ஆனால் ஏமாற்றம் தான். குறிப்பாக இந்துக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். நெத்தியில் ஒரு பொட்டு வச்சா எல்லாரும் இந்துக்காரன் ஏமாந்து போயிடுவான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு விட்டுருக்காங்க. அதானே பண்ணிட்டு இருக்காங்க. கையில் ஒரு கயிறும் கட்டியாதான் இந்துக்காரன் ஏமாந்துருவான். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது, கோர்ட்டே சொன்னாலும் ஏற்றக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா வந்து கிறிஸ்தவ சர்ச்சைகளெல்லாம் ஜப ஆலயங்கள்லையும் வீடு கட்டிக்கிட்டு அதை சர்ச்சையாக மாற்றிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆக்கிரமிச்சு இந்து கோயில் சொத்துலேயே
இந்து கோவில் சொத்துலேயே இருக்கக்கூடிய சர்ச்சையை கூட நாங்கள் அகற்ற மாட்டோம். கோர்ட்டு உத்தரவு கூம்பு கொடி ஒலிப்பறிக்க நீங்கள் மசூதிகளில் வைக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் எங்கள் காதுக்கும் தெரியாது, எங்கள் கண்ணுக்கும் தெரியாது. அது நாங்கள் அதை பற்றி இதைத்தானே அவங்களும் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவும் அதான் பண்ணிச்சு, அண்ணா திமுகவும் அதான் பண்ணிச்சு, நீங்களும் அதான் பண்ணுறீங்க. ஏமாற்றம் தானே, மாற்றம். இதெல்லாம் வந்து அதாவது மும்மொழி கொள்கை இன்னொரு மொழியை படித்தா தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்யாசிரமத்தில் வந்து 3 மொழி இல்லை, பல மொழி சொல்லிக் கொடுக்குறீங்க. மும்மொழி எங்களுக்கு கொள்கை இல்லை, இருமொழி கொள்கைன்னு இன்றைக்கே சட்டசபையில் நம்ம கவர்னரே வாசித்துட்டு போயிட்டாரு, உரையே வாசித்திருக்காரு. ஆனால் உருது மொழி சொல்லிக் கொடுக்கீங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே அரசாங்க சம்பளத்திலேயே நம்மளுடைய வரி பணத்திலே சொல்லிக் கொடுக்குறீங்க. பொட்டு வச்சுட்டு போகக்கூடாது, கயிறு கட்டிட்டு போகக்கூடாது ஸ்கூலுக்குன்னு நீங்களே அறிவிக்கிறீங்க. ஆனால் லயோலா காலேஜில் பாவாடை இந்த கன்னியாஸ்திரியும் இந்த பாதிரியாரம் தான் பாடம் நடத்துகிறாங்க. டதி ஸ்கூல் நாகர்கோவில், டதி ஸ்கூல் டபிள்யூசிசி கூட சிஎஸ்ஐ அங்கேயும் தான் இருக்கும். பெரிய இதெல்லாம் போட்டு தான் வருவாங்க. அந்த சர்ச்சுக்கு அது ஒரு காலேஜ். அந்த காம்பவுண்டு சோரை சுற்றி பாருங்கள், அவ்வளோ பைபிள் வசனத்தை எழுதி வச்சுருக்காங்க. டதி ஸ்கூலுக்கு போங்க, ஜோசப் கான்வென்ட் போங்க, கோலி கிராஸுக்கு போங்க, கன்னியாஸ்திரிக்கு தான் ப்ரொஃபஸரு டீச்சராக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அரசாங்க சம்பளம். இதெல்லாம் இப்போ சொன்னது எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள். டதி ஸ்கூலை இது ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ் எடுத்துடுங்க, இது எல்லாமே அரசு உதவி பெறக்கூடியது. அங்கே எதுக்கு நீங்கள் மதத்தை அங்கே தானே வச்சுருக்கீங்க? உள்ளால சர்ச்சையே வச்சுருக்காங்க, உள்ளால கன்னியாஸ்திரிகளே தங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அரசாங்க இதில் பாடமும் எடுக்கிறாங்க, பணமும் நம்ம வரி பணத்தில் தான் எடுக்கிறாங்க. இது வந்து கோயிலுக்குள்ளால அது பள்ளிக்கூடத்துக்குள்ளால மதம் வரது இல்லை. மத குறியீடுகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் வச்சுருக்க குங்குமம் மட்டும் இருக்கக்கூடாது, கையில் கட்டிருக்க கயறு இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு எரிஞ்சு தான் அவங்களுக்கு எரிஞ்சுது. திமுக ஆட்சிக்கு என்னெல்லாம் எரிஞ்சுதோ அதை தான் நீங்களும் செய்கிறீங்க. மும்மொழி கொள்கை இது படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, புதிய கல்வி கொள்கை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நவோதய பள்ளிகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் கூட இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று கிடச்சிரும். 75% மாணவர்கள் நவோதய பள்ளிகளில் 75% மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஏழை பாளைகளுக்கு கிடைக்கும், பட்டியலினத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டு உறைவிட பள்ளி. அந்த பள்ளிக்கு பேர் 6ஆம் வகுப்புல கொண்டு சேர்த்ததோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 100 ரூபா, 500 ரூபா, 1500 ரூபா, எவ்வளோ தான் அதிகபட்ச ஃபீஸே 2000க்கு உள்ளதான். எல்லாமே அவங்க கொடுக்கணும். 28 ஏக்கர் இடம் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். பாக்கி எல்லாம் மத்திய அரசு, மோடி அரசாங்கம் கொடுக்க போகுது. இதை கொண்டு வந்ததும் மோடி கிடையாது, கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது. 1985 கொண்டு வந்து பிளான் பண்ணாங்க, 86 நடைமுறைப்படுத்தினாங்க. இந்தியா முழுக்க இப்போ இருக்கு. மோடி உங்களுக்கு ஒரு பின்தங்கிய சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம்னா 2 கொடுக்க தயாராக இருக்கார். மலை ஜாதியினர், அதாவது பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம்னா அவங்க 2 பள்ளிக்கூடம் கொடுக்க தயாராக இருக்கார். அந்த மக்கள் எல்லாம் முன்னேறட்டுன்னு நினைக்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அரசாங்க பள்ளி எடுத்து சேர்க்குறீங்களா? இருமொழி கொள்கையில் அதுவும் கிடையாது. கல்வி அமைச்சரால் சேர்க்க போறாரா கேளுங்க, இருக்காது, நடக்காது. எல்லா ஊருக்கு உபதேசம். இதைத்தானே அவங்களும் பண்ணாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது. கருணாநிதி கொண்டு வந்த கல்வி திட்டமும் கிடையாது. மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சமச்சீர் கல்வி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தமிழில் பேசினா 500 ரூபா ஃபைன். ஆனால் ஏழைப்பாளைகள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கை, அதைத்தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஏமாற்றம் தானே. அப்போ இப்போ இதெல்லாம் மாறணும்னா மறுபடியும் அண்ணாமலை வருவார்னு நம்ம வருவார்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா பைபாஸ் பண்ணி இவர் நிற்கிறாரு. இவருக்கு மக்களும் ஓட்டு போட்டு விட்டாச்சு. இப்போ ஏமாற்றமாக தான் இருக்குது. என்ன செய்ய, ஓட்டு போட்டாச்சு, வேற ஆப்ஷன் கொடுக்கல. ஓட்டு போட்ட மக்களை 1% கூட நம்ம திட்டுறதுக்கோ அவங்கள குறை சொல்கிறதுக்கோ அருகதே கிடையாது நமக்கு. நீங்கள் இன்னும் ஒரு ஆளை அண்ணாமலை நிப்பாட்டிட்டு ஓட்டு போடலன்னு நீங்கள் இன்னைக்கு கேட்கலாம். நம்ம தான் நிப்பாட்டவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், அப்புறம் விஜய் முடிஞ்சு போச்சு. சீமானு 10-15 வருஷமா கிடந்து அவரு ஒன்றும் தேராதுன்னு முடிவாகி போச்சு. மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க 4% போய் நிற்கிறாரு. அதனால அவரு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்னொன்று, அது ஒரு குடியார, அது தான் உளறிட்டு கிடக்குங்கிற மனநிலைக்கு மக்களே வந்துட்டாங்க. அது குடிச்சிக்கிட்டு நல்லா இப்படி தான் உளறிட்டு தெரியும். அது வர அரசியல ஒரு வியாபாரமாக பண்ணி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. இவங்க நல்ல வியாபாரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சி எதுவோ அதுக்கிட்ட போய் ஒரு பெரிய தொகையை வாங்க வேண்டியது. அது பிறகு எலெக்ஷனில் முதலாவது வேட்பாளர் கரெக்டாக பாருங்கள். ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவரை போய் வந்தார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நேரம் போய் எல்லாரும் போய் வீட்டில் போய் முகாம் அலுவலகத்தில் தான் வீட்டில் போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு செட்டில்டு முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனில் வந்தாங்க. இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் இவங்க செய்கிறாரு. பிறகு எப்படி அவருக்கு எப்படி வெற்றி பெறுவார்?
ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னா குறைஞ்சபட்சம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரு கூட சேர்ந்தாவது போட்டிட்டு இருக்கலாம்ல. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் இவ்வளோ தானே தனியாக நின்றுட்டீங்க. சரி, என்னமோ தம்பி விஜய் வந்திருக்காரு, அவருக்கு கூட நின்று நம்ம நிற்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம்ல. அந்த ஆப்ஷனை கூட நீங்கள் பரிசீலனை பண்ணு. போயிருந்தா இன்னைக்கு பெரிய லெவலில் துணை முதலமைச்சர் கூட ஆயிருக்கலாம். அது வேற, அது எல்லாம் தலையெழுத்து தானே. அதனால் இவங்க வந்து முழுக்க 2.0 தான். திராவிடியா மாடல் 2.0 தான். இங்கே எந்த இதுவுமே பெரிய அளவில் இப்போ நகையெல்லாம் அந்த இந்து அறநிலைத்துறையில் உள்ள எல்லா கோயில் நகைகளையும் உருக்கி வச்சிருக்காரு சேகர் பாபு. இதில் எத்தனை 3000 கிலோகிராம் நகையை உருக்குனதுக்கு எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, அதில் எவ்வளவு ஆட்டையை போட்டாங்கிறது தெரியாது. அப்போ அதுக்கு ஏதாவது விசாரணை வச்சா தானே உங்களுக்கு வெளியே தெரியும். முதல் நகையை உருக்குறதுக்கு உங்களுக்கு ஏன் அதிகாரம் கொடுத்தான்? பக்தர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக போடுறாங்க, அதை ஒன்றை உருக்க சொன்னது யாரு? தெய்வத்துக்கு நான் காணிக்கையாக போடுறத ஒன்றை உருக்கிறது. அப்போ அவங்க வந்து அதை எங்களுக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க. கோயில் இந்து கோயிலெலாம் எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடணும்னு போட்டாங்க, இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. இதே தானே நீங்களும் செய்றீங்க. நீங்களும் வந்து அதில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். இப்போ வந்து தரிசன கட்டணம் எதுக்கு வச்சுருக்கீங்க? வேண்டான்னு தான் எல்லா இந்துக்காரனும் சொல்கிறேன். எல்லா கோவிலுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த தரிசன கட்டணம் அதெல்லாம் வேண்டாம். சர்ச்சில் தான் வச்சிருக்கீங்களா இல்லை, மசூதியில தான் வச்சிருக்கீங்களா இல்லை, இந்து கோயிலை நீங்கள் அரசாங்கம் எடுத்து வச்சுட்டு 500 ரூபா கட்டணம், 300 ரூபா கட்டணம், 2000 ரூபா கட்டணம்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? எல்லாம் திறந்து விடுங்க, மக்கள் வழிபட்டுட்டு போட்டு திருச்செந்தூரா திறந்து விடுங்க. அதுக்கு எது 2 கியூ வச்சு இதெல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை பரிசீலனை பண்ண மாட்டேங்கிறீங்களே. பண்ணலாமே. இந்து அறநிலைத்துறைக்கு 1959 கணக்குப்படி இந்து அறநிலைத்துறைக்கு 5,20,000 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்போ 3 லட்சம் ஏக்கர் கூட இல்லை. பாக்கியெல்லாம் எங்கே போச்சுது? அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல, கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல. அதை மீட்கிறதுக்கு ஏதாவது இந்த 1 மாதத்துல ஏதாவது ஒரு புரோஜனமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் இதை பண்ண போகிறோன்னையாவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த ஆட்சியில்? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் முதலாவது இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து அவரும் சொல்லிட்டார், நாங்கள் வச்சிருக்க திட்டத்தை அப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, மகளிர் விடியல் பேருந்து அப்படியே விடிஞ்சுக்கிட்டே போகுது. அவ்வளோதானே. நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் வேணும் தான். ஆனால் நீங்கள் எதாவது மாற்றலாம்ல. இன்னமும் பஸ் ஸ்டாண்டில் இன்னமும் மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ வச்ச விளம்பரத்தானே தொங்கிட்டு கிடக்கு. இதுதானே நீங்கள் சரி. அப்போ நீங்கள் வந்து அது வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய ஆட்சியை தான் நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க. பண்ணுங்க. அதான் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, பெரிய ஏமாற்றம். உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.